Krittusamy. Good evening. Good morning. How are you all? This is 9th standard A section. 9th standard A section. எங்க ஸ்கூல்ல இதான் 9th standard A section. 9th standard A section. ஸோ இங்கேருந்து தான் இன்றைக்கி நான் வீடியோ பண்ண போகிறேன். இங்கேருந்து தான் இன்னைக்கு நான் வீடியோ பண்ண போகிறேன். ஓகேவா? சரியா? ரைட். ஹாய் பட்டூஸ், வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? மே காட் பிளஸ் யூ ஆல். இன்னைக்கு ஸ்டோரி வந்துட்டு த மங்கூஸ் அண்டர் மதர். மங்கூஸ்னால் கீரிப்புள்ள. தமிழில் வந்துட்டு அதை கீரிப்புள்ளன்றது நம்ம. புரியுதா? ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டு, ஒரு அங்கிள் ஆண்டி இருந்தாங்க. ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி இருந்தாங்களா. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அப்போல்லாம் பழைய காலத்துலலாம் வந்துட்டு நம்ம நாய் வளர்க்குறோம் இல்லையா, நாய் ஆடு மாடுலாம் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கீரிப்பிள்ளை கூட வளர்ப்பாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு மங்கூஸ். அது இமேஜ் அனுப்புகிறேன், தனியாக அனுப்புகிறேன் இமேஜை. அதை வளர்த்துன்னு இருந்துச்சு. அது வீட்டில் கொண்டாந்து வளர்த்துன்னு இருந்துச்சு. அதுக்கு பால் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, ஃப்ரூட் கொடுக்குறது, அந்த மாதிரி அது வளர்த்துன்னு இருந்தாங்க. அந்த ஆண்டியும் அங்கிளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்த உடனே இந்த மங்கூஸ் வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆண்டிக்கு குழந்தை பிறந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த மங்கூஸ் வந்த உடனே நமக்கும் குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கவனிச்சுக்கினாங்க அந்த மங்கூஸ், கீரிப்புள்ள. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, இந்த ஆண்டி வந்துட்டு தூரத்தில் போயிட்டு தான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போல்லாம் நம்ம வீட்டுள்ள டேப்பை திறந்தோன்னா தண்ணி வந்துடுது, அந்த மாதிரிலாம் இல்லை. பழைய காலத்தில் தூரமாக கிணறுக்கு போகணும், குளத்துக்கு போய் எடுத்துகிட்டு வரணும், ஆற்றுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் தண்ணி, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட கிணத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அவங்க ஆயா ஒரு தவளை தண்ணி கூட எடுத்துன்னு வந்ததே இல்லை. தாத்தா எடுத்துன்னு வந்துக்கிறான். சரியா? அந்த மாதிரி அந்த ஆண்டி குழந்தை நல்லா பெரியவனா, ஒரு வயசுக்கு ஆகிட்டான் குழந்தை. நல்லா விளையாடுறான், சிரிக்கிறான், பேசுகிறான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய விட்டுட்டு அந்த அங்கிள் எங்கே போயிருந்தார், வெளியில் வேலையாக போயிருந்தார். இந்த ஆண்டி என்ன பண்ணாங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க, நான் போய் தண்ணி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துன்னு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்க தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பாம்பு ஒன்று எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, கிட்ட வந்து அந்த குழந்தைய கடிக்கிறதுக்கு போகுது. கிரிப்பில் அங்கே இங்கே அப்படியே விளையாடின்னு இருந்தப்போ அது வந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைய கடிக்கிறதுக்கு போகுது அந்த பாம்பு. அந்த நேரம் பார்த்து அந்த கிரிப்பில் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பாம்பு கடிச்சு, கிரிப்பிள்ளைக்கும் பாம்புக்கும் எப்பொழுதும் எனிமி. இவங்க 2 பேரும் எனிமி. எப்பொழுதுமே இவங்க ஒன்றாவே இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாகவே ஆக மாட்டாங்க. பயங்கரமாக சண்டை போடுவாங்க 2 பேரும். கடைசியில் கிரிப்புல தான் ஜெயிக்கும், மங்கூஸ் தான் ஜெயிக்கும். சண்டை போட்டு அதை கடிச்சு கொதறி நல்லா பீஸாக பண்ணிடுச்சு அந்த பாம்பை. பண்ணிவிட்டு அது மேலெல்லாம் ரத்தம். அதுக்கு இப்போ தான் சந்தோஷமாச்சு. அப்பா, இந்த நம்ம தம்பியை கடிக்க வந்த பாம்பை நம்ம சாவச்சிட்டோன்னு சந்தோஷமாயிடுச்சு. இந்த சந்தோஷத்தோடு போய் நம்ம அந்த ஆண்டிக்கிட்ட சொல்லலாம், நம்ம அம்மா கிட்ட சொல்லலான்னு சொல்லி அது ஓடி அந்த ஆண்டிக்கு எதிர்க்க போய் நிற்குது. எதிர்க்க போய் நிற்றோன்னா அந்த ஆண்டிக்கு கொஞ்சம் புத்தி இல்லை, சரியில்லை. அதாவது யோசிக்கல அந்த ஆண்டி. புத்தியெலாம் நல்லா தான் இருக்கு, யோசிக்கல. ஐயோ, என் குழந்தைய கடிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை அந்த மங்கூஸ் மேலே போட்டு உடச்சி அந்த மங்கூஸ் செத்து போச்சு. அந்த மங்கூஸ் அங்கேயே அடிபட்டு செத்து போச்சு. அப்புறமா வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா குழந்தை நல்லா இருக்கிறான், பக்கத்தில் பாம்பு செத்து கிடக்கு, பீஸாக செத்து கிடக்கு. அந்த ஆண்டிக்கு அவ்வளோ எப்படி இருக்கு, அந்த ஆண்டிக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. ரொம்ப ஐயோ, உன்னை சாவடிச்சிட்டனே, என் முதல் பிள்ளையாச்சே நீ, உன்னை நான் சாவடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன பண்ணுறது, ஆனால் உசுறு போயிடுச்சு. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறதுனா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும்.
ஜஸ்ட் 1 மினிட் யோசிக்கணும், நம்ம கேட்கணும். ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, இப்போ சாரு தப்பு பண்ணுது அப்படின்னு ஒன்று பட்டுதுன்னா கேட்கணும். சாரு நீ இப்படி பண்ணியா, அக்கா நீ இப்படி பண்ணியா அப்படின்னு சாரும் கேட்கணும். அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, யோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும். சரிடா பட்டூஸ், ஹாப்பியாக இருக்கீங்களா? கதை பிடிச்சிருக்குதா? அப்லோட் பண்ணுறேன் நான். பாய் 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 பாய்.